ஹலோ ஹாய் அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். இந்த வருஷம் நம்ம வீட்டில் தீபாவளி பலகாரம் என்னன்னு தெரியுமா? முந்திரி கொத்து, அதிரசம், அப்புறம் முறுக்கு. ஸோ இதெல்லாம் பண்ணுறதுக்கு முன்னாடி சில ப்ராசஸ்லாம் பண்ணுவோம் இல்லையா, அதை போய் ஃபஸ்ட்டு பார்த்துட்டு வருவோம் வாங்க. இந்த வருஷம் என்ன பலகாரம்லாம் பண்ண போகிறோம் மம்மி? முறுக்குக்கு மாவு அரைக்க போகிறோம். அரைக்கிற பொருள் சாப்பாட்டு புழுங்கல் அரிசி, நம்ம சாப்பிட்ற அரிசி சாப்பாட்டு புழுங்கல் அரிசி. இந்த உலக்கில் 3 சாப்பாட்டு புழுங்கல் அரிசி, அதுக்கு அதோட 1 டம்ளர், இந்த மாதிரி டம்ளரில் 1 டம்ளர் உளுந்து, அதோட சின்ன டம்ளரில் உடச்ச கடலை. இது உளுந்தையும் உடச்ச கடலையும் மட்டும் வறுக்கணும், பொன்னரமாக வறுத்துக்கணும். அரிசியை ஊற வைக்கவோ வறுக்கவோ கூடாது, அப்படியே சுத்தம் மட்டும் பண்ணிவிட்டு அப்படியே அரைக்கணும். 3க்கு எங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு மாவு மிஷின் கடை இருக்குது. பண்டிகைன்னு வந்துட்டால் போதும், எங்கள் ஏரியாவே அங்கே தான் இருக்கும். சின்ன பிள்ளையாக இருக்கும் போது எங்கள் அப்பாவோட சித்தப்பாவோட இங்கே தான் வருவேன். ஆனால் இப்போ நானே மாவு அரைக்கிறேன். அப்படியே பக்கத்தில் இருக்க டீ கடையில் ஒரு டீ போடுறதுக்குள்ளே அண்ணன் மாவு அரைச்சிட்டாரு. இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறோம் மம்மி? இது முந்திரி கொத்து செய்ய போகிறேன். திருநெல்வேலி ஸ்பெஷலு முந்திரி கொத்து. இது எங்கள் அம்மாலாம் செய்வாங்க. இந்த வருஷம் தீபாவளிக்கு இதை நான் செய்ய போகிறேன். இது பச்சைப்பயிறு, தேங்காய், வெல்லம், ஏலக்காய், சுக்கு, இது கூட எள் இதெல்லாம் கலந்து செய்கிறது. இதை வறுத்துக்கணும், தேங்காய் வறுக்கணும், வெள்ளைப்பாகு எடுத்துக்கணும். பச்சைப்பயிறு வறுத்து பொடி பண்ணி வச்சு இதில் எல்லாம் சேர்க்க வேண்டியதெல்லாம் சேர்த்து பிசியணும். இப்போ எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். இப்போ எள்ளு, தேவைக்கேற்ற எள்ளு, சுக்கு, ஏலக்காய், டேஸ்ட்டுக்கு கொஞ்சம் சால்ட்டு, எல்லாத்தையும் சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக வெள்ளைப்பாகு எடுத்து அதில் ஊற்றி பிசி. வீணா இல்லைம்மா, கொஞ்சம் வெள்ளைப்பாகு ஊற்று. அப்படியே இப்படி ஊற்றி பண்ண வேண்டியது தானே. ஊற்றி
இப்போ இது என்ன பண்ணணும், கொஞ்சம் நேரம் ஆறுனதுக்கப்புறம் சின்ன சின்ன உருண்டையாக எவ்வளோ நமக்கு சைஸ் வருதோ அந்த சைஸுக்கு நல்லா உருட்டினோடனே பண்ணிடலாமா? இல்லை, இது 1 hour, 1/2 hour 1 hour நல்லா ஆறணும். அப்போதான் வந்து அந்த மைதா மாவு பேட்டர்ன் போடும்போது நல்லா எள்ளு உருண்டை மாதிரி டைட் ஆகுமா? ஆமாம், டக்குன்னு சூடாகிறதுக்குள்ளே பிடிச்சிடு, பிடிச்சி வை. சூடு ஆறுறதுக்குள்ளே பிடிக்கணுமா? பிடிச்சி எல்லாம் தடவணுமா கையில்? இதில் இது எண்ணெய் நெய் கூட தடவிக்கலாம். நான் பிடிக்கிறேன். பிடி. அவங்க பலகாரம் சமைச்சிட்ருக்காங்க. தீபாவளி ஒரு 90s கிட்ஸாக என்னோட கடமையை நான் செய்ய வேணாமா? பட்டாசு வெடிக்க வேணாமா? ஆனால் தனியாக எப்படி வெடிக்கிறது? வேற எங்கே போகிறோம்? நானே பட்டாசு எடுக்க ரெடி ஆகிட்டேன், நீ ஒன்றும் ரெடியாகாமல் இருக்க. பட்டாசு எடுத்து போகலாமா? மணி 10 மணி ஆயிடுச்சு. வெடி சத்தம் கேட்டு எல்லாரும் எழுந்துச்சுவாங்கன்னு நம்ம புஸ்வானமாக வச்சுன்னு இருக்கோம். உள்ள பலகாரம்லாம் செஞ்சிட்ருக்காங்க. வேற லெவலில் நடந்துட்டுருக்கு. நம்ம உள்ள போய் பார்ப்போம். என்னடா 4 பட்டாசு வெடிச்சிட்டு வரதுக்குள்ளே வீட்டை மெரினா பீச் பஜ்ஜி கடை மாரி ஆக்கி வச்சுருக்கீங்க. முறுக்கு மாவு அரைச்சிட்டு வந்து வச்சாங்கப்பா, அந்த முறுக்கு இப்போ ஆரம்பிச்சிட்டோம் செய்யறதுக்கு. என்னென்னம்மா போடுறீங்க? இது வந்து உளுந்து, உடச்ச கடலை, புழுங்கல் அரிசிம்மா. ஓமம் 2 கிலோ மாவு. இது 2 கிலோ மாவுக்கு ஒரு 1.5 ஸ்பூன் ஓமம், 1.5 ஸ்பூன் ஜீரகம், 1.5 ஸ்பூனு எள்ளு, 1 ஸ்பூன் பெருங்காயம், சில்லி பவுடர், ரெட் சில்லி பவுடர். அது அவங்க டேஸ்ட் சேர்த்தாப்புல காய்ச்சி வச்சு எண்ணெய் போட்டு எல்லாத்தையும் கலந்து விட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கொஞ்சம் பிசைஞ்சோடனே கட் பண்ணிடு, வீணாட்டை கொடுத்துறேன். எல்லாருக்கும் கொடுக்கணும் இல்லையா, அதனால நிறைய செய்கிறதுனால நமக்கு இந்த அளவு இந்த இது போடும்போது இந்த டேஸ்ட்டு வரும். இப்போ சாதாரணமாக நம்ம வீட்டில் செய்யலாம், கொஞ்சம் முறுக்கு செஞ்சு சாப்பிட்லான்னு சொல்லும்போது நம்ம உளுந்தெல்லாம் வேக வச்சு செய்வோம். வேக வச்சு அதை அரைச்சி பண்ணும்போது நமக்கு அது வேறு டேஸ்ட்டில் வரும். எப்பயுமே தீபாவளிக்கு எல்லாருக்கும் கொடுக்கணும், நம்ம இப்படி தான் அரைச்சி பண்ணணும் போது இந்த டேஸ்ட்டு தான் வரும். கடையில் வாங்கி சாப்பிட்றதோட இதுதான் நம்ம கொஞ்சம் செய்யலாம், ஒரு மழை வருது கொஞ்சம் முறுக்கு செஞ்சு சாப்பிட்லாம் அப்படின்னு செய்கிறது அது வேறு டேஸ்ட் வரும். அது கம்மியாக செய்வோம், வேறு மாதிரி செய்வோம். அது கூட ஒரு நாள் எடுத்து வீடியோ போடலாம். இல்லை, பட்டாசு வெடிக்கும்போது ஒரு ட்ரெஸ் போடுவாங்க. 1 கிலோ பட்டாசு பார்சலாமா?
ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணேன். அட்டைய போட்டாங்க ஆன்லைன்ல. ஒரே ஒரு நிமிஷம் ஐசுமா இந்த கல் உப்பு கரைச்சி வச்சுருக்கோம். இது பண்ணி இது பண்ணி ஸோ தீபாவளின்றதை விட அந்த தீபாவளிக்கு முன்னாடி சில நாட்கள் அந்த ப்ரிப்ரேஷனே வந்து சூப்பராக இருக்கும். இந்த ட்ரெஸ் வாங்குறது, ஸ்வீட்ஸு, ஸ்நாக்ஸ் எல்லாம் வந்து நம்ம வீட்லேயே வந்து செய்கிறது. ஸோ அதெல்லாம் ஒரு நல்ல சூப்பரான ஒரு அனுபவம். ஸோ 90s கிட்ஸுக்கெலாம் வந்து ரொம்ப அதிகமாகவே இதெல்லாம் ஒரு எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கும். அப்படி தான் எனக்கும் இருக்குது. அனைவருக்கும் இனிய தீபாவளி. ஸோ தீபாவளி அன்னைக்கு ஷூட் பண்ணுற வீடியோ வந்து நாளைக்கு வரும். ஸோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். see you, டாட்டா, பாய். Panama patade, Panama patade, Panama patade, Panama patade, holy, holy,